குருப்யோ நமः. ஜெய் வரதராஜா. ஸ்ரீ பிரணதார்த்திஹராய நமः. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நாம சாமானிய பக்தர்களா பெரிய மகான்கள் கிட்ட இருந்து இந்த கோயிலை பற்றியும் இந்த மகிமையை பற்றியும் பெருமாளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சு அதை தினம் தினமும் நம்ம வாழ்வில் நாம் அதை பழக்கப்படுத்திக்கலை அப்படின்ற ஒரு காரணத்தினால நமக்கு இந்த ஒரு கோயிலுடைய முக்கியமான பாகங்கள்லாம் மாறுற மாதிரி அழிஞ்சு போகிற மாதிரி அந்த காலம் வந்திருக்கு. நம்ம பெரியவங்க எவ்வளவோ உயிரை கொடுத்து நமக்கு இந்த காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. இதை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியறது. கோர்ட்டில் நிறைய பேர் போராடின்னு இருக்கா, அவெல்லாம் போராடட்டும். சாமானிய பக்தர்களாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த கடமையாவது செய்யணும் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த மகான் ஸ்ரீ ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தர் ஒரு பழைய வீடியோவில் இந்த கோயிலோட மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கார். அந்த வீடியோவை மாடர்ன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதை தமிழில் டப் பண்ணியிருக்கேன். அவர் கன்னடத்தில் சொன்னார், தமிழில் டப் பண்ணியிருக்கேன். வெறும் 15 நிமிஷம்தான். தயவு செஞ்சு அதை கேளுங்கோ. அந்த 15 நிமிஷத்தை கேளுங்கோ. எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் நம்ம கையை விட்டு போயிட்டுருக்கு. எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் பெருமாளையே நம்பி வந்திருக்க அந்த பக்தாளுக்கு கிடைக்கல. இந்த படியெல்லாம் மாற்றி அமைச்சதுனாலையும் புது புது வழியாக விடுறதுனாலையும் ஆல்ரெடி எவ்வளோ பக்தர்களுக்கு வஞ்சனை ஆயிருக்கு. அதை சேவிக்காமல் போயிட்டா. இன்னும் இப்போ வந்தவாள்லாம் திரும்பி வருவாளான்னு தெரியாது. வாழ்க்கையில் வந்தப்பா அவளுக்கு அது கிடைக்கல. எவ்வளோ பேருக்கு அது கிடைக்காம போயிடுது அப்படின்ற ஒரு வருத்தமாக தான் நமக்கு இருக்கட்டும். இனிமேல் நம்ம தினமும் பெருமாளை சேவிக்க போகிறப்ப இந்த ஒரு அனுசந்தானத்தோட இந்த ஒரு எண்ணத்தோட நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். இந்த மாதிரி பெரிய பெரிய அழிவுகள் எல்லாம் நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடாது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம பெரியவங்க எப்படி நமக்கு கொடுத்தாங்களோ அப்படியே நம்ம அந்த அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்ற ஒரு அவகாசம் பெருமாள் இதனால அது கொடுக்கட்டும். தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு 15 நிமிஷம் தான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் வரதராஜா, பாரத் மாதா கி ஜெய். அதாவது பள்ளியின் ஸ்பர்ஷத்தின் பின்னால் வரதராஜரின் வரம் உள்ளது. அந்த வரத்திற்கேற்ப அதை தொட்டால் எல்லா நோய்களுக்கும் தீர்வு. சம்பிரதாயத்தின்படி அந்த பள்ளியை தொட்டால் பள்ளி தோஷத்தின் பரிகாரம் அங்கே கிட்டும் என்று தெரிவித்துள்ளனர். அதனால் அதை ஸ்ரத்தையுடன் அங்கு செல்லும் பொழுது பள்ளிகளை தோற்று பெருமாளின் விசேஷமான அருளை பெறுங்கள். இத்துடன் இன்னும் சில விஷயங்களை நாம் இங்கே அறியலாம். அந்த பள்ளியின் ஒரு இருப்பிடம் அது பிரதட்சணை செய்யும் இடத்துல வருகிறது. வரதராஜருக்கு பிரதட்சணம் செய்யும் இடத்துல அது உள்ளது என்றால் அது ஹஸ்தி சைலம், அதாவது மலை. அதனால் எளிதாக நம்மால் போக முடியாது. படிகளில் ஏறி அந்த வரதராஜனின் தரிசனத்திற்கு நாம் செல்ல வேண்டும். படிகள் ஏறி தேவராஜன் வரதராஜரை தரிசிக்க செல்ல வேண்டும் அல்லவா? அங்கேயும் ஒரு விசேஷம் உண்டு. நீங்கள் போகும்போது அனுசந்தானம் செய்யுங்கள். இவ்வளவு நூற்றுக்கணக்கானோர் இங்கு அந்த வரதராஜரின் விசேஷமான மகிமையை கேட்க வந்தீர்கள் அல்லவா? கோவிலுக்கு செல்லும் பொழுது அனுசந்தானம் பிரதானம். யாத்திரை என்பது வெறும் சாப்பிட்டு விட்டு வருவதல்ல, அனுசந்தானம் மிக முக்கியம். ஏதோ செல்கிறோம், உணவு பானம் உண்டு விட்டு வந்து விடுவோம் என்றில்லை. அதற்காக சில விஷயங்களை அறிந்து கொள்வோம். ஜயாக்கிய சம்ஹிதா என்ற ஒரு பாஞ்சராத்திர நூலில் உள்ள பாகம் ஜயா என்பது அந்த சம்ஹிதையின் பேர். அந்த ஜயாக்கிய சம்ஹிதையிலே சில விஷயங்களை இங்கே தெரிவிக்கிறார்கள். இது எத்தகையது என்று. இந்த கோவில், அதாவது காஞ்சிபுர கோவில், இதுக்கு விமானம் என்று சொல்கிறார்கள். அந்த விமானம், அந்த கோவில் எவ்வளவு அற்புதமானது என்றால், இது சாட்சாத் விஸ்வகர்மாவால் கட்டப்பட்டது. ததைவ தத் ஸ்வயம் பிரீத்யா நிரவர்த்தயதாதனாத் தேவாவதார சமயே விமானமுதலம் பிரபம் சர்வதேவமயம் திவ்யம் அக்னிமத்யாத் சமுச்சிதம். பாருங்க, அந்த கோவிலின் விரிவாக்கத்தை விஸ்வகர்மா சொல்லியிருக்கலாம். அடிப்படையில் அந்த விமானம் அக்னியிலிருந்து தோன்றியது. சர்வ தேவமயம் திவ்யம், எல்லா தெய்வங்களின் சன்னிதானம் அந்த கோவிலில், மண்டபத்தில், விமானத்தில் உள்ளது. சிலைகளில், பல இடங்களில் உள்ள பீடங்களில் அந்த தெய்வங்களின் சன்னிதானம் இருப்பது வேறு,
அந்த கோயிலில் எல்லா இடங்களிலும் தெய்வ சந்நிதி உள்ளது. செங்கல், கல், அங்கிருக்கும் ஒவ்வொரு பதார்த்தத்திலும் தெய்வ சந்நிதி உள்ளது. நீங்கள் புனித யாத்திரை செய்ய வேண்டும். என்னவோ அங்கே இங்கே துப்புவது, அசுத்தம் செய்வது சரியல்ல. நாம் தெய்வங்களின் மத்தியில் நடந்து செல்கிறோம். பகவானின் தரிசனத்திற்காக நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சமுச்சிதம் ததைவ தேவதேவஸ்ய வரதஸ்ய நிதேசதः பூதலே வாஸ்துவிதினா பிரதிஷ்டாம் அத்யகம்யத். பிரம்ம தேவன் குறிப்பாக வரதராஜரின் ஆணைப்படி நெருப்பின் மத்தியில் இருந்து தோன்றிய புண்ணியகோடி விமானத்தை சாஸ்திரப்படி வாஸ்து விதிகளுடன் பிரத்யேகமாக நிறுவினார். தேவாதேஷாத் விரிஞ்சேன திவ்யாலயஸ்ய நிர்மாண பிரகாரோ விஸ்வகர்மணே தேவாதேஷாத் விரிஞ்சேன ஸ்புடமே வாக்கியதிஷ்யத். அக்னியின் மத்தியத்திலிருந்து தோன்றிய பொழுதும் அதையே பிரம்மதேவர் வாஸ்து விதியினால் பிரதிஷ்டை செய்த பொழுதும் விஸ்வகர்மனுக்கு பெருமாளின் கட்டளைப்படி உத்தரவு விடுகிறார். விஸ்வகர்மாவே, இதை நீங்கள் இன்னமும் விஸ்தாரமாக கட்ட வேண்டும் என்று பிரம்மதேவரின் கட்டளை. அதுவும் வரதராஜரின் கட்டளையினால் வந்த பிரம்மதேவரின் கட்டளை என்பதால் ததாதிஷ்டேன வர்த்மனா ஆலயம் நிர்மமே திவ்யம் தேனைவ பிரத்யவேட்சிதம். எவ்வளவு அதிசயமான விஷயம்! விஸ்வகர்மா தானே ஆலயத்தை கட்டியிருக்கிறார். அங்கே யார் சூப்பர்வைசர் வேலை பார்க்கிறார்கள் என்றால் பிரம்மதேவரே நின்றிருந்தார். பிரம்மதேவர் நின்று விஸ்வகர்மாவால் கட்டப்பட்டது காஞ்சி கோவில் என்றால் கடவுளின் தரிசனம் எவ்வளவு முக்கியமோ அந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லை தொடும்போது நமக்கு இந்த அனுசந்தானம் வர வேண்டும். பிரம்மா செய்வித்தது விஸ்வகர்மா செய்தது என்று பின்பு பல அரசர்களின் காலத்தில் இது மறுசீரமைக்கப்பட்டிருந்தாலும் அடிப்படை கோவிலின் கட்டுமானம் பிரம்மாவின் கட்டளைப்படி விஸ்வகர்மா மேற்கொண்ட அதே வழிமுறையில் அதே பொருட்களை பயன்படுத்தப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு பணிகளை பின்பு செய்திருக்கலாம், ஆனால் அதன் மூலம் பிரம்மதேவர் செய்தது. இது நாம் எண்ணி பார்ப்பதற்கு முக்கியமானது. ஆலயம் நிர்மமே திவ்யம் தேனைவ பிரத்யவேட்சிதா. அவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அனுசந்தானம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவர் பிரம்மதேவர் சம்சித்த சப்தகோடி மகாமந்திரானாம் என்று சொல்வது போல வாயுதேவருக்கும் பிரம்மதேவருக்கும் 7 கோடி மகாமந்திரங்களின் சித்தியை பெற்றவர்கள் அவர்கள். அதனால அந்த மந்திரங்களை அவற்றின் ஆழ்பொருளை சிந்தனையில் வைத்துக்கொண்டு அந்த படிகளை கட்ட வேண்டும் என்று பிரம்மதேவர் சொல்லியிருக்கிறார். விஸ்வகர்மாவிடம் முதலில் 10 படிகளை அமைக்க சொல்லப்பட்டது. அந்த 10 படிகள் எதுக்குன்னா பிரணதார்த்தி ஹர மந்திரம். ஓம் நமஹ பிரணதார்த்தி ஹராய. இது ஹஸ்திகிரி மகாத்மியத்தில் இருக்கும் மந்திரம். 10 எழுத்துக்களை கொண்ட மந்திரம். அந்த ஓம் நமஹ பிரணதார்த்திஹராய என்ற சொற்களில் 10 எழுத்துக்கள் இருப்பதால் அந்த மந்திரத்தின் பொருளை சிந்தித்து படிகளை ஏற வேண்டும் என்பதை குறிக்க 10 படிகளை முதலில் செய்தனர். 10 படிகள் ஏறி சென்ற பின் கேசவ நாராயண என்று 24 மூர்த்திகள். அந்த கேசவ நாராயண மாதவ முதலான 24 மூர்த்திகளை அனுசந்தானம் செய்து கொண்டே 24 படிகளை ஏற வேண்டும் என்பதை உலகிற்கு உணர்த்த 24 படிகள் உள்ளன. அதை ஏறி பிரதட்சிணம் செய்து உள்ளே சென்றதும் வரதராஜரை தரிசிக்க நேராக 9 படிகள் உள்ளன. அதிலே அந்த 9 படிகள் எதற்காக என்றால் அதில் 6 கூட்டல் 3 9 விஷ்ணு ஷடாட்சரம் மற்றும் பிரணவம் 3 அக்ஷர பிரணவம். அதனால்தான் அந்த விஷ்ணு ஷடாட்சர மந்திரார்த்தத்தின் அனுசந்தானம் என்று ஐதரேய உபனிஷத் கூறுவது போல அசாத்திய பலம் கொண்ட பெருமாளுக்கு நா என்கிறார்கள். இந்த உலகின் செயல்கள் அனைத்தையும் அவரே செய்து செய்விப்பதால் அவர் ஷா. இவையெல்லாம் அவனின் இயல்பு என்று அறிவிப்பதற்கு விசேஷமாக அவனுக்கு பலம் மட்டும் செயல்திறன் இருக்கிறது என்று சொல்வதற்கு விஷ்ணு. அந்த ஒரு சொல், அதாவது அர்த்தத்தை அனுசந்தானம் செய்து
விஷ்ணவே நமஹா, வீக்ஷ நவே நமஹா என்ற சடாட்சர மந்திரத்தின் அனுசந்தானம் செய்ய வேண்டும். ஆ உ ம என்ற பிரணவத்தின் 3 எழுத்துக்களையும் அதனால் அறியப்படும் பரமாத்மாவையும் தியானிக்க வேண்டும். அதற்கு பல அர்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாரை விடவும் மிக பெரியவன் என்று அறியப்படுபவன் பெருமாள். அதனால் அவனை ஓம் என்று அழைக்கிறார்கள். குணபூர்ணன் என்பதால் ஓம் என்று அவனை கூறுகிறோம் போன்ற பல அர்த்தங்கள் உண்டு. அப்படி அந்த 6, 3, 9 எனும் பொருளில் 9 படிகள், அதன் பிறகு அந்த எல்லா மந்திர அர்த்தங்கள், வணங்குவோரின் பெரும் பாவங்களை போக்கும் 24 வடிவங்களால் 24 தத்துவங்களை நியமிப்பவன். பிரபஞ்சம் 24 தத்துவங்களால் ஆனது. அந்த 24 தத்துவங்களுக்கும் நீயே நியமிப்பவனும் தலைவனும், உலக உயிர்களுக்கு செயல்திறன் செயல்பாடு அளிக்கும் அளவற்ற பலம் கொண்ட விஷ்ணு மந்திரத்தால் போற்றப்படும் நீயே எல்லா உயிர்களுக்கும் எல்லோரை காட்டிலும் உயர்ந்தவனாக இருந்து அனைத்து மோட்சங்களையும் அருளும் அளவற்ற குணங்கள் கொண்ட பிரணவத்தால் போற்றப்படும் பரமாத்மாவை தியானிக்கும் பொழுதே வரதராஜரின் தரிசனத்தையும் பெற வேண்டும் என்று போதித்துள்ளனர். இவ்வாறு அங்கே அபிஷேகங்களை சொல்கின்றார்கள். படிகளை பற்றி எவ்வளவு அழகான சிந்தனை இருக்கிறது என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இது ஜயாக்கிய சம்ஹிதையிலே காணும் ஒரு விஷயம். இதை போலவே அங்கு உள்ள ஒவ்வொன்றும் ஜன்னல்கள், கதவுகள் அனைத்தும் ஒரு சிறந்த அனுசந்தானத்தினால் பிரம்மதேவனே நேரில் நின்று விஸ்வகர்மாவிடம் உருவாக்கப்பட்டவை. அந்த புராணத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அங்குள்ள விளக்கங்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும். காஞ்சி மகாத்மியத்தில் இதை விவரிக்கிறார்கள். கோபுரைश्च விமானைश्च மண்டபைருபசோபிதம் ஸ்பாட்டிகாந்தர சோபானைः சோபிதம் ஸ்வர்ணகுட்டிமைः ஜாலவாதாயனோபேதைः விதர்தீஷத சங்குலைः ரத்னஸ்தம்பசதாகீர்ண மண்டபைருபசோபிதம் உத்யானாம்ரவனோபேதம் வாபீகூபசமன்விதம் ஹஸ்திசைலஸ்ய சிகரே விமானமதுலப்பிரபம் பிராதுர்பூதம் ஹி யத்பூர்வம் புண்ணியகோட்யாக்கியம் அத்புதம் ಅಂತಾರೆ. புண்ணியகோடி என்ற அற்புதமான பெயர். கோபுரங்கள் உள்ளன, அநேக ஸ்தம்பங்கள், அந்த அநேக வலைகள் கொண்ட ஜன்னல்கள், கூரைகள் அனைத்தும் அத்தகைய ஒரு விசிஷ்டமான முறையில் தெய்வங்களால் உருவாக்கப்பட்டது. அதே முறையில் முன்பு இருந்ததை காலாகாலமாக பாதுகாத்து வந்து அதே போல் புதுப்பித்தார்கள். அந்த ஜன்னல்களையும் கோபுரங்களையும் தூண்களின் எண்ணிக்கையையும் படிகளின் எண்ணிக்கையையும் அதே முறையில் காப்பாற்றி பாதுகாத்து கொண்டு வந்தது என்பதையே நாமும் புரிந்து கொள்கிறோம். சகார சம்யக் விதினா விஸ்வகர்மா சமாஹிதா. இது எல்லாவற்றையும் பிரம்மதேவரின் ஆணைப்படி விஸ்வகர்மா உருவாக்கினார் என்று நாம் அங்கே அறிகிறோம். அந்த அனைத்தையும் தொடும்போதும் பார்க்கும்போதும் இந்த அனுசந்தானம் வேண்டும். பெரியவர்கள் சென்றது இந்த எண்ணத்துல தான் சென்றார்கள். பண்ணு ஹஸ்திகிரி மகாத்மியத்திலே அந்த மந்திரத்தை பற்றி சொல்கிறார்கள். ஓங்காரமக்ரதः கிருத்வா த்வக்ஷரம் நம இத்யத பிரணதார்த்திஹராயேதி பதமேனம் சமுச்சரன். அந்த பிரணதார்த்திஹர மந்திரத்தை பற்றி நாம் காண்கிறோம். இந்த ஜயாக்கிய சம்ஹிதை மற்றும் ஹஸ்திகிரி மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக விஜயதாசர் விவரித்துள்ளார். மகானுபாவர். ಇಂದಿರಾ ಶ್ರೀ ಭೂ ದುರ್ಗಾ ಭಾಗ ಏರ್ಪಡಿಸಿ ಒಂದೊಂದು ಅಧಿಕಕ್ಕೆ ಅಧಿಕ ಸೋಪಾನವು 1 ಚತುರವಿಂಶತಿ ದಶಾಪರಿಮಿತ. 1 கூட்டல் 8 9. அதற்கு கீழே 24 படிகள், அதன் கீழே 10. அதாவது இப்போ சொன்னது போல அவர் பிரணதார்த்திகராய மந்திரம் 10 எழுத்துக்கள், 24 காயத்ரி மந்திரத்தின் பிரதிபாத்திய ரூபம். இது பிரணதார்த்திகர மந்திரம், அது காயத்ரி மந்திரம். 24 அக்ஷர காயத்ரி, 24 ரூபங்கள், 24 தத்துவங்களுக்கு ஞாபகமானது. பிறகு விஷ்ணு ஷடாட்சர மந்திரம், பிறகு பிரணவ மந்திரம். இப்படி ஒவ்வொரு படியாய் ஏறி செல்ல அவனது ஆனந்தத்தை தேவதைகளாலும் வர்ணிக்க முடியாது என்று
இந்த அனுசந்தானத்தின்படி சென்று தேவராஜன் வரதராஜனின் தரிசனம் செய்தால் அந்த சாதகனுக்கு என்ன ஆனந்தம், திருப்தி, மோக்ஷானந்தம் கிடைக்கும் என்பதை தேவர்களாலும் வர்ணிக்க முடியாது என்று விஜயதாசர் கூறுகிறார். பக்தியால் இதை அனைத்தையும் எண்ணி பார்ப்பது விசேஷ பலனை தரும். அதனால் நீங்கள் பக்தர்கள் எல்லாம் கேள்வியை கேட்டது மிகவும் ஆனந்தம். ஆனால் கேள்வி கேட்டு பதிலையும் பெற்றுக்கொண்டு யாத்திரை செய்யும் பொழுது இதை மறந்து விடாதீர்கள். இந்த அனைத்தையும் நினைவில் வைத்து கொண்டு புண்ணிய கோடி விமானத்தின் பிரதட்சிணம், படிகள் ஏறி மந்திரங்களை ஜபித்தல், வரதராஜரின் தரிசனம், அனந்த சரோவர குளத்தில் குளியல், பள்ளியின் ஸ்பர்ஷம் செய்யும் போது கூட வரதராஜாவின் வரத்தால் இந்த பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் வந்தது என்று நினைவு கூர்ந்து பிரதட்சிணை நமஸ்காரம் செய்து எல்லா பாவங்களும் நீங்கி பிறவியை சார்த்தகமாக்கி கொள்ள வேண்டும் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதில்களை சொல்லியிருக்கிறோம். மற்ற விஷயங்களை நாளை இருந்து அறிவோம். ஹரே நம. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.